வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்லாது இலங்கை, ஆந்திரா, கேரளா இல்லை பல கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அல்லாதவர்கள் கூட எதிர்பார்த்திருந்த ஒரு தருணம் காலையில் 10 மணிக்கு நேரு ஸ்டேடியத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. இது ஒன் மேன் மேனிஃபெஸ்ட் கிடையாது. ஒவ்வொருத்தருமே நேசிக்கக்கூடிய, அதாவது ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதலமைச்சரை நேசிக்கக்கூடிய அனைவருமே மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு திங் இது. நம்ம கண்ணு முன்னாடி காலையில் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறது எல்லாமே அவங்க வெளிப்படையாக சொல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் குட் திங். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ஃபீலிங் தான். இந்த தருணம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம இனிமேல் நம்மளோட கடமையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதலமைச்சரை ஒரு சீட்டில் உட்கார வச்சுட்டோம், இனிமேல் நம்மளோட ஒர்க்கை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட மைண்ட் செட்டாக இருக்கும். ஸோ இனிமேல் அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம முதலமைச்சர் பார்த்துப்பாங்க, இனிமேல் நம்மளோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். பட் இருந்தாலுமே எனக்கு ஷேர் பண்ணுங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டில் இருக்கோம். ஸோ எனக்கு இந்த ஹாப்பினஸை ஷேர் பண்ணுங்கிறதுனால ஷேர் பண்ணேன். இனிமேல் முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.